திருச்சிற்றம்பலம். உலகில் பல நூல்கள் மனதிற்கு அறிவை தரலாம். ஆனால் சில அரிய பாடல்கள் மட்டுமே ஆன்மாவை உருக்கி இறைவனிடம் கொண்டு செல்கின்றன. அத்தகைய மெய்ஞான பொக்கிஷமே சிவபுராணம். மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகத்தின் முதல் பகுதியான இந்த சிவபுராணம் நமச்சிவாய வாழ்க என்று தொடங்கி மனித வாழ்க்கையின் உண்மை, பிறவியின் துன்பம், இறைவனின் கருணை மற்றும் சிவனை அடையும் ஆன்மீக பாதையை ஆழமாக எடுத்துரைக்கிறது. இந்த பாடலின் ஒவ்வொரு வரியும் மனதை உருக்கி அறியாமையை அகற்றி இறை அருளின் ஒளியை உள்ளத்தில் ஏற்றுகிறது. இப்போது பக்தியுடன் சிவபுராணத்தின் அர்த்தத்தையும் ஆழ்ந்த விளக்கத்தையும் காண்போம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. நமச்சிவாய என்னும் பஞ்சாட்சர மந்திரமும் சிவபெருமானின் திருவடியும் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று பக்தன் வாழ்த்துகிறார். இறைவனின் திருவடிகளே உயிர்களின் உண்மையான பாதுகாப்பும் ஆனந்தமும் என்பதை கூறுகிறது. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஒரு கணம் கூட மனதில் இருந்து நீங்காமல் இருப்பவன் சிவன். அவன் நினைவு எப்போதும் உள்ளத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று பக்தன் கூறுகிறார். கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. திருப்பெருந்துறையில் குருவாக வந்து அருள் செய்து சிவபெருமானின் திருவடிகளை போற்றுகிறார். சிவன் குருவாக வந்து உயிர்களை வழிநடத்துபவன் என்பதை குறிக்கிறது. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஆகமங்களின் உண்மை பொருளாக இருந்து உயிர்களை தன்னுடன் இணைக்கும் இறைவனின் திருவடிகளை வாழ்த்துகிறார். ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. இறைவன் ஒருவனாக இருந்தாலும் அனைத்திலும் பல வடிவங்களில் நிறைந்திருக்கிறான் என்பதை உணர்த்துகிறது. வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க. அவசரம், ஆசை, அகந்தை போன்ற மன வேகங்களை அடக்கி உயிர்களை ஆட்கொள்ளும் இறைவனின் திருவடிகள் வெற்றி பெறட்டும் என்று கூறுகிறார். பிறப்பருக்கும் பிக்யகந்தன் பேய்கழல்கள் வெல்க. பிறவித் துன்பத்தை அறுத்து விடுவிக்கும் சிவபெருமானின் திருக்கழல்களை போற்றுகிறார். புறந்தார்க்குச் செய்யோன் தன் பூங்கழல்கள் வெல்க. இறைவனை உணராதவர்களுக்கு அவர் தூரமாக இருப்பார், ஆனால் பக்தர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர். கரங்கு விவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க. கைகளை கூப்பி வணங்குபவர்களின் உள்ளத்தில் மகிழ்ச்சி அளிக்கும் இறைவனின் திருவடிகளை போற்றுகிறார். சிறங்கு விவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. தலை குனிந்து வணங்குபவர்களை உயர்த்தி அருள் புரியும் சிவபெருமானின் திருவடிகள் வெற்றி பெறட்டும். ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி. சிவன் எல்லாவற்றிற்கும் இறைவனும் உயிர்களின் உண்மையான தந்தையும் ஆவான். தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. உண்மையை உபதேசிக்கும் குருவாக இருக்கும் சிவனின் திருவடிகளை போற்றுகிறார். நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. அன்புள்ள உள்ளங்களில் நிலைத்து நிற்கும் பரிசுத்தமான இறைவனை வணங்குகிறார். மாயப்பிறப்பு அறுக்கும் மன்னன் அடி போற்றி. மாயை காரணமாக வரும் பிறவிச் சுழற்சியை அறுத்து விடுவிக்கும் இறைவனை போற்றுகிறார். சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி. திருப்பெருந்துறையில் அருள் புரியும் இறைவனை வணங்குகிறார். ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. தீராத ஆனந்தத்தை வழங்கும் கைலை மலையான சிவபெருமானை போற்றுகிறார். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், சிவன் என் உள்ளத்தில் நிலைத்திருப்பதால் என்று பக்தன் கூறுகிறார். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கிச் அவன் அருளால் மட்டுமே அவனை வணங்க முடியும் என்பதை கூறுகிறார். சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை. மனங்கள் மகிழ்ச்சியடைய இந்த சிவபுராணத்தை பாடுகிறேன். முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். முன் செய்த கர்ம வினைகள் நீங்க வேண்டும் என்பதற்காக இதை பாராயணம் செய்கிறேன். கண் நுதலான் தன்கருணை கண் காட்ட வந்தேதி. மூன்றாம் கண் உடைய சிவன் தனது கருணையால் உண்மையை காட்ட வந்தான். எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழல் இறைஞ்சி. நினைத்தாலும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத அவன் திருவடிகளை வணங்குகிறார். விண் நிறைந்தும் மண் நிறைந்தும் மிக்காய் விளங்கொளியாய். வானிலும் மண்ணிலும் அனைத்திலும் ஒளியாக நிறைந்திருப்பவன் சிவன். எண்ணிறந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர். அவனுடைய பெருமைக்கு எல்லையே இல்லை. பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன்.
பாவம் செய்த என்னால் உன்னை போற்றத் தகுந்த வார்த்தைகளே தெரியவில்லை என்று பக்தன் தாழ்மை புல்லாகி போடாய் புழுவாய் மரமாகி உயிர் பல பிறவிகளை எடுத்துள்ளது. புல்லாகவும் செடியாகவும் புழுவாகவும் மரமாகவும் பல வடிவங்களில் பிறந்து பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி மரம் பறவை பாம்பு போன்ற பல வடிவங்களில் பிறந்துள்ளது. கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் அறிவில்லாத நிலையிலிருந்து மனித பிறவி வரை ஆன்மா சுற்றி வந்துள்ளது. வல் அசுரர் ஆகி முனிவராய் தேவராய்ச் அசுரன் முனிவர் தேவர் என பல நிலைகளை கடந்துள்ளது. செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் இந்த பிறவிச் சுழற்சியில் சிக்கியே உயிர் அலைந்துள்ளது. எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான், பல பிறவிகள் எடுத்து சோர்ந்து போனேன் என்று பக்தன் கூறுகிறார். மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். இன்று உன் திருவடிகளை உணர்ந்து உண்மையான அமைதியை அடைந்தேன். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற என்னை உய்விக்க ஓம் எனும் நாதமாக உள்ளத்தில் நிற்பவன் சிவன். மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் உண்மையான தூய்மையான இடபவாகனத்தில் அமர்ந்த இறைவன். ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே, வேதங்களாலும் முழுமையாக அறிய முடியாத நுண்ணிய பரம்பொருள். வெய்யாய் தனியாய் இயமானன் ஆம் விமலா. சிவன் துன்பத்தை அழிக்கும் தீயைப் போலவும் மனதை அமைதிப்படுத்தும் குளிர்ச்சியைப் போலவும் இருக்கிறார். உயிர்களின் வாழ்க்கையையும் மரணத்தையும் கட்டுப்படுத்தும் சக்தியுடைய பரிசுத்தமான இறைவன் என்பதை கூறுகிறது. பொய் ஆயின எல்லாம் போய் அகல வந்தருளி. உலக மாயை அறியாமை பொய்யான எண்ணங்கள் அனைத்தும் நீங்க இறைவன் அருள் புரிகிறான். மெய் ஞானம் ஆகி விளிர்கின்ற மெய்ச்சுடரே, உண்மையான ஞானமாக ஒளிரும் பரம்பொருள் சிவன். அவர் உள்ளத்தில் அறிவொளியை ஏற்படுத்துபவர். எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே, எனக்கு உண்மையான ஞானம் இல்லாவிட்டாலும் ஆனந்தம் தரும் பெருமானே என்று பக்தன் உருகி அழைக்கிறார். அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல் அறிவே. அறியாமையை அகற்றி உண்மையை உணரச் செய்யும் உயர்ந்த ஞானமே சிவன் என்பதை கூறுகிறது. ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்து உலகம். உலகத்தின் ஆரம்பம் வளர்ச்சி முடிவு அனைத்திற்கும் அப்பாற்பட்டவன் சிவன். ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். உலகை படைத்து காத்து அழித்து மீண்டும் அருள் செய்வது சிவனின் செயல். போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின். மாயையில் இருந்து என்னை நீக்கி உன் அடியார்களின் கூட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று பக்தன் வேண்டுகிறார். நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே. சிவன் மிகவும் தூரமாக இருப்பவன் போலவும் அதே நேரத்தில் மிக அருகில் இருப்பவன் போலவும் உள்ளார். மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. மனதில் உள்ள மாற்றங்களும் குழப்பங்களும் நீங்க நிலையான உண்மையாக நிற்பவன் சிவன். கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போலச். பால் நெய் கருப்பட்டை கலந்து இனிமையாக இருப்பது போல சிவனின் அருள் மனதில் கலக்கிறது. சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று உண்மையான பக்தர்களின் மனதில் தேன் போல இனிமையாய் சிவன் நிற்கிறான். பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான். பிறவித் துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வருபவன் சிவன். நிறங்கள் ஓர் 5 உடையாய் விண்ணோர்கள் ஏத்த. ஐம்பூதங்களின் வடிவமாக இருக்கும் சிவனை தேவர்கள் போற்றுகின்றனர். மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை. என் கர்மவினைகளால் உன்னை உணர முடியாமல் இருந்தேன் என்று பக்தன் கூறுகிறார். மறைந்திட மூடிய மாய இருளை. அறியாமை என்னும் இருள் மனிதனின் உண்மையான அறிவை மறைத்து வைத்திருக்கிறது. அறம்பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி நல்லதும் கெட்டதுமான கர்மவினைகள் உயிரை பிறவியில் கட்டிப் பிடித்திருக்கின்றன. புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி. இந்த உடல் வெளியில் அழகாக தோன்றினாலும் உள்ளே நிலையற்றதும் அழுக்குகளால் நிரம்பியதுமாக உள்ளது. மலம் சோறும் 9 வாயிற்குடிலை. 9 துவாரங்கள் கொண்ட இந்த உடல் எப்போதும் அழிவுக்கும் குறைகளுக்கும் உட்பட்டது. மலங்க புலன் 5 வஞ்சனையைச் செய்ய. ஐம்புலன்களும் மனிதனை ஆசை மற்றும் மாயையில் சிக்க வைக்கின்றன. விலங்கு மனத்தால் விமலா உனக்கு. அமைதியற்ற மனத்துடன் இருந்தாலும்
பரிசுத்தமான இறைவனை நாடுகிறேன் என்று பக்தன் கூறுகிறார். கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும். இறைவன் மீது உண்மையான அன்பு வந்தால் மனம் உருகி பக்தியில் கரைகிறது. நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி எந்த தகுதியும் இல்லாத எனக்கும் சிவன் அருள் புரிகிறான். நிலம் தன்மேல் வந்தருளி நீழ்கடல்கள் காட்டி இறைவன் தானே பூமிக்கு வந்து தனது திருவடிகளை காட்டி அருள் செய்கிறான். ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு மிகத் தாழ்ந்த நிலையில் இருந்த பக்தனையும் சிவன் கைவிடவில்லை. தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே, தாயை விட அதிக கருணையுடையவன் சிவன். மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே, எந்த குறையும் இல்லாத தூய ஒளியாக சிவன் விளங்குகிறார். தேசனே தேனார் அமுதே சிவபுரானே, உண்மையை உபதேசிக்கும் குருவாகவும் தேன் போல இனிமையான அருளாகவும் சிவன் இருக்கிறார். பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே, மாயை மற்றும் ஆசை என்னும் பந்தங்களை அறுத்து உயிர்களை காப்பவன் சிவன். நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட அன்பான அருளால் மனதில் இருக்கும் கபடமும் தீய எண்ணங்களும் நீங்குகின்றன. பேராது நின்ற பெருங்கருணை பேராரே, சிவனின் கருணை ஒருபோதும் வற்றாத பெரிய ஆற்றைப் போல ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆரா அமுதே அளவிலா பெம்மானே, எவ்வளவு அனுபவித்தாலும் தீராத ஆனந்த அமுதமாக சிவன் உள்ளார். ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே, அவரை உணராதவர்களின் உள்ளத்திலும் சிவன் மறைந்து ஒளியாக இருக்கிறார். நீராய் உருக்கி என் ஆறீராய் நின்றானே, சிவன் அருள் மனதை உருக்கி உயிரோடு ஒன்றாக கலக்கிறது. இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, இன்பம் துன்பம் ஆகிய இரண்டிற்கும் அப்பாற்பட்டவராக இருந்தாலும் எல்லோரின் உள்ளத்திலும் சிவன் இருக்கிறார். அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் இல்லையுமாய். சிவன் தனது பக்தர்களுக்கு மிக நெருக்கமான அன்பனாக இருக்கிறார். அவர் அனைத்திலும் இருப்பவராகவும் எதிலும் பற்றில்லாதவராகவும் விளங்குகிறார். சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே, அவர் பிரகாசமான ஒளியாக இருந்தாலும் சாதாரண அறிவால் அறிய முடியாத ஆழ்ந்த மர்மமான பரம்பொருளாக உள்ளார். ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே, உலகின் ஆரம்பம் நடு முடிவு அனைத்தும் அவரே. அதே சமயம் அவற்றிற்கு அப்பாற்பட்டவராகவும் இருக்கிறார். ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, தன் அருளால் பக்தனை தன்னிடம் இழுத்து ஆட்கொள்ளும் அன்பு தந்தை சிவன். கூர்த்த மெய் ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின். ஆழ்ந்த மெய்ஞானம் பெற்றவர்களாலேயே சிவனை உண்மையாக உள்ளத்தில் உணர முடியும். நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே, கண்களாலும் எண்ணங்களாலும் எட்ட முடியாத நுண்ணிய உணர்வாக சிவன் உள்ளார். போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே, பிறப்பு இறப்பு வருதல் போதல் போன்ற மாற்றங்கள் இல்லாத நிலையான பரம்பொருள் சிவன். காக்கும் என் காவலனே காண்பறிய பேரொளியே, அடியவர்களை எப்போதும் காப்பாற்றும் காவலனாகவும் சாதாரண கண்களால் காண முடியாத பேரொளியாகவும் சிவன் இருக்கிறார். ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற அளவற்ற ஆனந்த வெள்ளமாக இருந்து தந்தை போல் அருள் வழங்குபவன் சிவன். தோற்றச் சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் எல்லா தோற்றங்களிலும் ஒளியாக விளங்கினாலும் வார்த்தைகளால் விளக்க முடியாத நுண்ணிய அனுபவமாக சிவன் இருக்கிறார். மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம். எப்போதும் மாறிக்கொண்டிருக்கும் இந்த உலகில் பல வடிவங்களில் உணரப்படுபவன் சிவன். தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனை உள். மனதில் தெளிவையும் உண்மையான அறிவையும் தருபவன் சிவன். ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே, தீராத ஆனந்த அமுதமாக உள்ளத்தில் ஊற்றெடுத்து நிற்பவன் சிவன். வேற்று விகார விடக்கு உடம்பின் உள்கிடப்ப. இந்த உடல் நோய் துன்பம் மாற்றங்கள் நிறைந்த நிலையற்றது என்பதை பக்தன் உணர்கிறார். ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று. இந்த உலகத் துன்பங்களை தாங்க முடியாமல் ஐயா அரணே என்று இறைவனை அழைத்து சரணடைகிறார். போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய் ஆனார். இறைவனை உண்மையாக போற்றி வாழ்பவர்கள் மாயை நீங்கி உண்மையான ஞான நிலையை அடைவார்கள். மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே, அவர்கள் மீண்டும் பிறவித் துன்பத்தில் சிக்காமல் உய்வடைவார்கள்.
கள்ளப் புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே. மனிதனை ஏமாற்றும் ஐம்புலன்களின் கட்டுகளை அறுத்து விடுவிக்க வல்லவன் சிவன். நெள் இருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே. அறியாமை என்னும் இருளை அகற்ற ஆனந்த தாண்டவம் ஆடும் இறைவன் சிவன். தில்லை உள்கூத்தனே தென்பாண்டி நாட்டானே. சிதம்பரத்தில் கூத்தனாக அருள் புரியும் சிவன் தென்பாண்டி நாட்டின் அருளாளனாகவும் விளங்குகிறார். அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று பிறவித் துன்பங்களை அறுத்து விடுவிக்கும் இறைவனை பக்தன் உருகி அழைக்கிறார். சொல்லற்கு அறியானைச் சொல்லித் திருவடிக்கீழ். வார்த்தைகளால் முழுமையாக விவரிக்க முடியாத சிவனை பக்தியுடன் போற்றுகிறார். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். இந்த பாடலின் உண்மை பொருளை உணர்ந்து உரைப்பவர்கள் உயர்ந்த நிலையை அடைவார்கள். செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவன் அடிக்கீழ். அவர்கள் இறையருள் நிறைந்த சிவபுர நிலையை அடைந்து சிவனின் திருவடிக்கீழ் இருப்பார்கள். பல்லோரும் ஏத்த பணிந்து அத்தகைய பக்தர்களை உலகமே போற்றி வணங்கும். தென்னாடுடைய சிவனே போற்றி. தென்னாட்டில் அருள் புரியும் சிவபெருமானை போற்றுகிறோம். எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லா நாடுகளிலும் உள்ள உயிர்களுக்கு இறைவனாக இருக்கும் சிவனை வணங்குகிறோம். திருச்சிற்றம்பலம். இறைவனின் திருவடியை நினைத்து பக்தியுடன் நிறைவு செய்கிறார். சிவபுராணம் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய உண்மை என்னவென்றால், இந்த உலகில் நிலையானது இறைவன் அருள் மட்டுமே. பிறப்பு, துன்பம், ஆசை, மாயை அனைத்தையும் கடந்து மனம் இறைவனை உண்மையாக அடைந்தால் வாழ்க்கை பேரானந்தமாக மாறும். மாணிக்கவாசகர் அருளிய ஒவ்வொரு வரியும் மனதை தூய்மைப்படுத்தி அறியாமையை அகற்றி சிவனை உள்ளத்தில் உணரச் செய்கிறது. சிவபுராணத்தை பக்தியுடன் பாராயணம் செய்வதால் மன அமைதி, இறை நம்பிக்கை, ஆன்மீக தெளிவு மற்றும் உள்ளார்ந்த ஆனந்தம் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இறுதியாக நாம் அனைவரும் சேர்ந்து பக்தியுடன் சொல்லலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.